என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடு எப்படி வந்து குளிப்பாட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். மாடு உடம்பு ஃபுல்லாக வந்து நிறையா டஸ்ட்டு, தூசி அதுமா இருக்குது. ஸோ மாட்டை வந்து எப்படி இன்றைக்கி ப்ராப்பராக ஒரு பாத்திரத்தை க்ளீன் பண்ணால் எப்படி க்ளீன் பண்ணுவோம், சோப்பு போட்டு அந்த கம்பி நார்லாம் வச்சு லைட்டாக தேய்ச்சி இந்த விம்மு போட்டு அது மாதிரி வந்து என்னென்னா மாட்டுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் தண்ணி ஓடணும். 2வது பார்த்தீங்கன்னா அது குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். 3வது பார்த்தீங்கன்னா அது மேலே அதை தேய்க்கிறதுக்கு இந்த தென்னைமட்டை நார் அது மாதிரி அதெல்லாம் வேணும். இதான் இந்த இந்த உபகரணங்கள் தான் நமக்கு தேவைப்படுறது. பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை எப்படி குளிப்பாட்டுறாங்கன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் போங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அப்படியே மேலே தேய்ச்சி விட்டு அப்படியே அங்கங்கே கால் கை வால்லாம் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி விடணும். சிசர் கத்தி எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் கட் பண்ணி விடலாம். அது மனிதருக்கு கூட இந்த கூந்தல் வளர மாட்டேங்குதுன்னு சொல்லி காயத்ரிக்கு ஒரே பொறாமதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, என்ன தான் நினச்சனாலும் அதை ஆண்டவன் பார்த்து அந்த முடியை அது அதிகமாக கொடுத்தா தானே வளரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது.